Hi friends, welcome to our channel. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா RH criterion பேஸ் பண்ணிருக்கிற ஒரு ப்ராப்ளம். இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ப்ராப்ளம். இது இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. யூசுவலாவே உங்களுக்கு ஒரே ஒரு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை கொடுத்திருப்பாங்க. இங்க கொஞ்சம் உங்களுக்கு எப்படி கொடுத்திருக்காங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா கொடுத்திருக்காங்க. So what is the problem? Determine the range of k such that the feedback system with the characteristic equation 1 plus k divided by s cube plus 6s square plus 11s plus 6 is stable அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனை எடுத்து எழுதிக்கோங்க. வாட் இஸ் த ப்ராப்ளம்? ஈக்குவேஷனில் இருக்கிற ப்ராப்ளம் என்னது? 1 + k டிவைடட் பை s cube plus 6s square plus 11s plus 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எப்படி எழுதலான்னு பாருங்கள். 1 × s cube plus 6s square plus 11s plus 6 plus k divided by this value s cube plus 6s square plus 11s plus 6. ஓகேங்களா? இது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னும் போது we can make this value equal to 0. அப்போ இந்த டினாமினேட்டரில் இருக்கிற this entire value equal to அந்த சைடில் போச்சுன்னா எல்லாமே என்ன ஆகிடும்? 0 ஆகும். அப்போ s cube plus 6s square plus 11s plus 6 plus this k equal to இந்த சைடில் இருக்கிற 0 அந்த சைடில் போச்சுன்னா என்ன ஆகும்? என்டையராக 0 ஆகும். This is the characteristic equation. S cube plus 6s square plus 11s plus 6 plus k equal to 0. இதுதான் நமக்கு characteristic equation நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா we can do the RH criterion, அதாவது ரூத் ஹார்வெஸ்ட் criterion நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ what is the first value? highest power s cube 3 இருக்கு. நெக்ஸ்ட் 2 s power 1 s power 0. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே சேர்ந்து ஒரே ஒரு கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? 6 plus kன்றது என்னது? கான்ஸ்டன்ட் வேல்யூ. 11s ஓட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 11, s power 0 ஓட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 6 plus k. இதை மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? இப்போ s கியூபை ஃபஸ்ட் எழுதிக்கலாம். s கியூப் s ஸ்கொயர் s power 1 s power 0. இப்போ இதோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ எடுத்து எழுதும் போது ஃபஸ்ட்டு பவர் 3 தென் எஸ்ஸுக்குள்ள வேல்யூ தென் கான்ஸ்டன்ட் வேல்யூ வரணும். ஆனால் நமக்கு இதோட நின்றுடுச்சு. நெக்ஸ்ட்டு s ஸ்கொயர் எடுக்கும் போது s ஸ்கொயரையும் கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதை நான் ஃபில் பண்ணுறேன் பாருங்கள். இதோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ என்னது? 1. நெக்ஸ்ட்டு இதோட வேல்யூ என்னது? 11. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதோட s ஸ்கொயரில் பார்த்தீங்கன்னா இதோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ என்னது? 6. 6 எடுத்து எழுதுங்க. நெக்ஸ்ட் இருக்கிற இந்த கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 6 plus k அப்படின்றது இந்த இடத்துல எழுதிக்கோங்க. ஓகேங்களா? இது ரெண்டு சேர்ந்தது ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. இப்போ இந்த s power 1ல் நம்ம இதை எப்படி எழுதலாம்? 6 × 11 minus 1 into 6 plus k divided by 6. ஓகேங்களா? இது நான் இங்கே எழுதுறேன் பாருங்க. 6 × 11 minus 1 into 6 plus k divided by 6. ஓகேங்களா? divided by 6. இதை simplify பண்ணுற பாருங்க. 66 minus 1 into 6 minus 6 1 into k plus into minus k divided by 6. அப்போ இது எப்படி எழுதலாம்? that is 60 minus k divided by 6 எழுதலாமா? இதை இந்த இடத்துல எழுதலாம். 60 minus k divided by 6. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன இருக்குன்னா 0 இருக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி 2 வேல்யூஸ் வந்ததுன்னா இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். அப்படின்னா 6 that is இந்த 60 minus k divided by 6 into 6 plus k minus 0 divided by again இந்த வேல்யூ போட்டிங்கன்னா இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே தான் ரீப்ளேஸ் ஆகும். ஸோ டைரெக்டாகவே நான் என்ன எழுதுகிறேன்? 6 plus k வந்து இந்த இடத்துல எழுதுகிறேன். ஸோ வாட் இஸ் த ஃபஸ்ட்டு காலம்? இந்த ஃபஸ்ட்டு காலமில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு காலம். ஓகே, என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். 1 6 60 minus k divided by 6 6 plus k அப்படின்னு இருக்குது. இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கேவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ தான் இது ஸ்டேபிள்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் கேவோட ரேஞ்ச் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஃப்ரம் s0 that is from S0 row. S0 rowல what is this equation? 6 plus k அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 6 plus kல தான் நம்ம ஸ்டேபிள்னு கொடுத்துட்டாங்க.
ஸ்டேபிள் அப்படின்றத ப்ராப்ளம்லேயே நமக்கு கொடுத்துட்டாங்க. ஆனால் கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? 6 + k should be greater than 0. 0 விட இந்த வேல்யூ என்னவா இருக்கும்? கிரேட்டராக இருக்கும். அப்போ 6 இந்த கேவை அந்த சைடில் கொண்டு போனீங்க அப்படின்னா இந்த கேவோட வேல்யூ என்ன ஆகும்னா தட் இஸ் இப்படி எழுதுறதுபடி உங்களுக்கு இன்னும் ஈஸியாக வர்ற மாதிரி சொல்கிறேன். இந்த கேவை இந்த சைடில் வச்சுக்கோங்க, கேவை இங்கே வச்சுக்கோங்க. இந்த +6 அந்த சைடில் போச்சுன்னா என்ன ஆகும்? -6 ஆகும். ஸோ வாட் இஸ் த கே வேல்யூ? -6. இது வந்து பார்த்தீங்கன்னா S0 ரோக்கு. இதே S1 ரோக்கு பாருங்க. S1 ரோல் என்ன இருக்குது? 60 - k / 6 இருக்கா? இந்த வேல்யூ வச்சு போடலாம். ஃப்ரம் S power 1 row. From S power 1 row, what is this value? 60 - k / 6. It should be greater than 0. இல்லைங்களா? இப்போ இதிலிருந்து நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த 6 அந்த சைடில் போச்சுன்னா என்ன ஆகும்? 6 × 0 0. 60 - k should be greater than 0. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த கேவை -kவை அந்த சைடில் கொண்டு போகிறேன். இப்போ 60 should be greater than k அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? அதர்வைஸ் k should be less than 60. ஓகேங்களா? இந்த சிம்பிள் எழுதும்போது பார்த்து எழுதுங்க. எய்தர் இந்த கேவோட வேல்யூ 60 விட லெஸராக இருக்கணும். அப்போ இந்த மாதிரி போட்டுக்கலாமா? ஸோ வாட் இஸ் திஸ் வேல்யூ? இதை வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம்? -6 less than k. கேவை விட -6 வந்து லெஸராக இருக்குது. அப்போ வாட் இஸ் த கன்க்ளூஷன்? இந்த ரெண்டு கண்டிஷனையும் பாருங்கள். இந்த ரெண்டு கண்டிஷன்லையும் k வந்து காமனாக இருக்குது. இப்போ ரேஞ்ச் எப்படி எழுதலாம்? ஸோ வாட் இஸ் த ரேஞ்ச்? -6 விட k கிரேட்டராக இருக்கணும் அண்ட் 60 விட லெஸராக இருக்கணும். புரிஞ்சுச்சிங்களா? திஸ் இஸ் த கண்டிஷன் ஃபார் தி k ஃபார் ஸ்டேபிள். k ஸ்டேபிளாக இருக்கணும்னா வாட் இஸ் த k ரேஞ்ச்? k வந்து -6 விட கிரேட்டராக இருக்கணும், 60 விட லெஸர் வேல்யூவாக இருக்கணும். திஸ் இஸ் த ஆன்சர்.